அண்மை செய்தி. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் ரோட் ஷோ குறித்து அக்கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தாவேகா வார் ரூம்ல நடைபெற்று வருகிறது. புசி ஆனந்த், ஆதவ், செங்கோட்டையன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் வீக வகுப்பாளர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் தலைமையில தான் நடைபெற இருப்பதாக ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களுக்காக விஜய் பங்கேற்காத நிலையில அக்கட்சியினுடைய புதிதாக கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது சமீபத்துல புதுச்சேரியில 5ஆம் தேதி ரோட் ஷோ நடத்துவதற்காக மனு அளிக்கப்பட்டது. அது தொடர்பான அனுமதி கிடைக்காத காரணத்தினால தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளையும் மற்றும் மாநில முதலமைச்சரையும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு மற்றும் நேரில் சந்தித்தும் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் காவல்துறை ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்தும் 3 இடங்களை குறிப்பிட்டு இந்த 3 ஓப்பன் கிரவுண்டில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து வரும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனினும் அவர்கள் ரீபெட்டிஷன் கொடுக்காத பட்சத்திலும் தற்பொழுது அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் பணியூரில் நடத்துவதற்காக திட்டமிட்ட நிலையில விஜய் பங்கேற்காத சூழல்ல தற்பொழுது வார் ரூமில் இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கட்சி தொடங்கியதிலிருந்து இதுவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய உட்கட்டமைப்புகள் குறித்து பல வினாக்கள் எழுந்து வருகிறது. அதுல குறிப்பாக 28 குழுக்கள் நியமிக்கப்பட்டு 27 பேர் கொண்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக மாநில அளவிலான பொறுப்புகளும் இதுவரை முழுமையாக போடப்படவில்லை. மாவட்ட செயலாளர்களும் இன்னும் 18 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போல அணி சார்ந்த நிர்வாகிகளும் இன்னும் நியமிக்கப்படாத சூழல்ல இன்னும் 4-5 மாதங்களே தேர்தலுக்கு இருக்கிறது. எனவே உட்கட்டமைப்புகளை பலப்படுத்துவதும் அதே போல எஸ்ஆர் படிவங்களை பூர்த்தி செய்வது குறித்தான ஆலோசனைகளும் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் இனி ரோட் ஷோ நடத்துவதற்கான அனுமதி கேட்கலாமா அல்லது காவல்துறை பரிந்துரைத்தபடி வெளியிலேயே, அதாவது ஏதேனும் ஒரு கூட்ட அரங்கிலோ அல்லது மாநாடு போலவோ இல்ல பொதுக்குழு போலவோ நடத்தலாமா என்ற ஆலோசனைகளும் தற்போது மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.